ஓசூரில் இன்று நடைபெறவுள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 24,307 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. தமிழ்நாட்டை 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதார மாநிலமாக உயர்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்துள்ளார். இதனை எட்டும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். இதன் தொடர்ச்சியாக முக்கிய தொழில் நகரங்களில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தவும் அரசு திட்டமிட்டது. அதன்படி கடந்த மாதம் தூத்துக்குடியில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 32,554 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 49,845 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று ஓசூரில் முதலமைச்சர் முன்னிலையில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் 24,307 கோடி ரூபாய் முதலீட்டை கவரும் வகையில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 49,000 பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஓசூர் எல்காட் தொழில்நுட்ப பூங்காவில் அமைய இருக்கும் அசன் சர்க்கியூட் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த திட்டம் மூலம் 1,200 வேலைவாய்ப்புகள் உருவாக உள்ளது. பின்னர் மாலையில் குருபர பள்ளியில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் 2 விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி ஒரு புதிய மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி வரிசையையும் அவர் தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் 400 பேருக்கு புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.